வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாதி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்றது? இதுக்கு என்ன தேவைகள்? இதுக்கு வந்து 2 முக்கியமான விஷயம் தேவை. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டிசன் ஐடி. இன்னொன்னு என்ன தேவை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேன் நம்பர். இப்ப இந்த சிட்டிசன் ஐடி டிஎன்இஜில சிட்டிசன் ஐடி எப்படி கிரியேட் பண்றது? இது இருந்தாதான் நீங்க கேன் நம்பர் கிரியேட் பண்ண முடியும். அந்த கேன் நம்பர் இருந்தாதான் நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு சர்டிபிகேட், ஒரு வருமான சர்டிபிகேட்டோ இல்ல வந்து இருப்பிட சர்டிபிகேட்டோ இல்ல வாரிசு சர்டிபிகேட்டோ எதுவுமே அப்ளை பண்ண முடியும். இப்போ எப்படி நம்ம வந்து சிட்டிசன் இது ஐடி வந்து கிரியேட் பண்றதுங்க நம்ம பார்ப்போம். இதுல வந்து டிஎன்இஜிஏ போட்டு டைப் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன்று வரும் டிஎன்இஜிஏன்னு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரி வரும்போது இதுல 2 வரும், துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு. அதே வந்து நீங்க இங்கிலீஷ் வெர்ஷன்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரான்சிஸ் லாகின், சிட்டிசன் லாகின். இப்போ இந்த பிரான்சிஸ் லாகின்ங்கிறது என்னன்னா துறை உள்நுழைவு. இது வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து இசேவை மையம் வச்சிருப்பாங்க, கவர்மெண்ட்ல இருந்து ஐடி வாங்கி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட்டே அந்த ஐடியை கொடுத்துரும். அவங்க லாகின் பண்ணி சர்டிபிகேட்லாம் அப்ளை பண்ணி தருவாங்க. இதே நம்ம ஒரு பப்ளிக், நம்ம யார்கிட்டயும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, தனியா இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருந்தே அப்ளை பண்ணிக்கிறதுக்காக இந்த சிட்டிசன் லாகின் ஒன்று வந்து கவர்மெண்ட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிட்டிசன் லாகின் எப்படி நீங்க கிரியேட் பண்ணணும், ஐடியா கிரியேட் பண்ணணும்னா சிட்டிசன் லாகினை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நார்மலா நீங்க வந்து ஏற்கனவே வந்து பிரான்சிஸ் லாகின், அதாவது நீங்க இசிஐஎம்ஐ வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க கொடுத்த கவர்மெண்ட்ல கொடுத்த ஐடியை போட்டு உள்ள போயிடுவீங்க. பட் நீங்க சிட்டிசன் லாகின் உங்களுக்கு வந்து அந்த ஐடி பாஸ்வேர்டு நீங்க தான் கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே பாருங்க, நியூ யூசர் ஆர் சைன் அப் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இப்ப நீங்க இதுல வந்து உங்களுடைய பேரு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட தாலுகா, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஆதார் நம்பர் இதெல்லாம் நீங்க டைப் பண்ணிருங்க. லாகின் ஐடி அப்படிங்கிறது நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேரை வந்து செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு 2 தடவை ஒரே மாதிரி பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த 74B இந்த மாதிரி கேப்சா இருக்கு பாத்தீங்களா, அதை டைப் பண்ணிட்டு சைன் அப் கொடுங்க மக்களே. இது கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி ஐடி கிரியேட்டட்னு வந்துருங்க. அதாவது நீங்க வந்து உங்களுக்கு என்ன லாகின் ஐடி கொடுத்தீங்களோ அதுவும் உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து லாகின் பண்ண போற யூசர் ஐடி பாஸ்வேர்டு. சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹோம் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, மேல ஸ்க்ரால் பண்ண ஹோம் பேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் இந்த மெயின் பேஜுக்கே வந்துடும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் சிட்டிசன் லாகின், சரிங்களா, எக்காரணத்தை கொண்டு நம்ம பிரான்சிஸ் லாகின் போகக்கூடாது. எதுக்குமே நம்ம சிட்டிசன் லாகின் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்ப சிட்டிசன் லாகினை கிளிக் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம், உங்களுடைய பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு கீழே இந்த கேப்சா இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் உள்ள போயிடும். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கேன் நம்பர் கிரியேட் பண்ண முடியும். அந்த கேன் நம்பர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்ப நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல கீழே வந்து உங்களுக்கு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் டச் பண்ணி நீங்க போய் பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு வேற நிறைய வீடியோஸ் இருக்கும், அதுலயும் நீங்க சர்ச் பண்ணி போகலாம். ஆனா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இடது பக்கத்துல ஒரு ஐக்கான் மாதிரி ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை டச் பண்ணி நீங்க உள்ள போய் பாத்துக்கலாம் மக்களே. அதுலயே வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். இல்ல நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பேஜ்ல வந்து ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல போயும் நீங்க வந்து நீங்க சர்ச் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் எப்படி வந்து கேன் நம்பர் வந்து உருவாக்கணும் அப்படிங்கறத. அது தனி வீடியோ கொடுத்துருக்கேன். இப்ப வந்து 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்னு எப்படி வந்து சிட்டிசன் லாகின் பண்றதுங்கிறது இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா கொடுத்துட்டேன். அடுத்தது கேன் நம்பர் இன்னொரு வீடியோல உங்களுக்கு லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இது போல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதை முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்க. ஸ்கூல் டைம்னால எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் நீங்க வெளியில போய் அலையாம வீட்டுல இருந்து உங்க போன்ல இருந்தே பண்ணிக்கலாம். இது நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். அதாவது உங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்றதுக்கு மட்டும் தான் பிரச்சனை வரும். அது வந்து நீங்க கேம் ஸ்கேனரை வந்து மொபைல்ல டவுன்லோட் பண்ணி அது மூலியமா ஸ்கேன் பண்ணி எல்லா சர்டிபிகேட்டும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.